இன்னைக்கு பிடிச்ச மீன் ஃபுல்லாக இதான். இந்த மீன் ஃபுல்லாமே இந்த ஹவா சம்புறாக்கில் தான் பிடிச்சேன். இந்த வீடியோ என்ன பார்க்க போறீங்கன்னா, ஒரு புது ஃப்ராக் ஜம்ப் ஃப்ராக் நான் ஒன்று வாங்கியிருக்கேன். அந்த ஃப்ராக் பார்த்து ஹவாஸ்ன்னு சொல்லிட்டு ஜம்ப் ஃப்ராக்கு. இது பார்த்தீங்கன்னா நான் ஏகே ஃபிஷிங் டேக்கர்ஸ் வாங்கினேன். இது வந்து 300 ருபீஸு. அப்போ பார்த்தீங்கன்னா அவர் வந்து எக்ஸ்ட்ரா ஒரு ஃப்ராக் கொடுத்து அனுப்பியிருந்தாரு. ஹவாஸ் மாடல்லேயே ஒரு ஜம்ப் ஃப்ராக் தான். இந்த ஃப்ராக் தான் அது. இது பார்த்தீங்கன்னா ஒரு 180 ருபீஸ் வரும். இதுவும் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஆனால் இது வந்து கொஞ்சம் இது பிரைஸ் பார்த்தீங்கன்னா 300 ருபீஸு. இது பார்த்தீங்கன்னா 180 ருபீஸு. ரெண்டுமே ஒரே மாடலாக தான் இருக்கும். பார்த்தீங்கன்னா தெரியும், அப்படியே இருக்கும். ஆனால் இது கொஞ்சம் டெய்லு கொஞ்சம் இதெல்லாம் கொஞ்சம் பெயிண்டிங் குவாலிட்டியில் ஓரளவுக்கு நல்லா கொடுத்துருப்பாங்க. இது வந்து 180 ருபீஸ்க்கு ஓரளவுக்கு கொஞ்சம் நார்மலாக தான் இருக்கும். இருந்தாலும் பார்த்தீங்கன்னா ஃப்ராக் இந்த ஃப்ராக் ரொம்பவே நல்லா இருக்கு. நான் இது ரெண்டு ஃப்ராக் கொடுத்துருந்தாரு இதுலயே. ஏற்கனவே இன்னொன்று இது நான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ இதில் ஒரு 2 மீன் பிடிச்சி நல்லா தான் இருக்கு ஃப்ராக்கு. இப்போ இந்த ஃப்ராக்கோட அன்பாக்ஸ் பண்ணி இன்னைக்கு இந்த வீடியோ நம்ம எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். இதுதான் ஃப்ராக்கு. ஃப்ராக் டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா 5 சென்டிமீட்டரு 10 கிராம் வெயிட்டு. ஃப்ராக் ரொம்பவே நல்லா இருக்கு. ஃபுல்லாக ஃப்ராக் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாமே மெட்டலில் தான் வந்திருக்கும், பிளாஸ்டிக் மெட்டலில். நம்ம தூக்கி போட்டோம்னா கல்லில் பிடிச்சினா பெயிண்டிங் மட்டும் தான் போகும். மற்றபடி ஃப்ராக் ரொம்பவே நல்லா இருக்கு. ஊக்கும் நல்லா தான் இருக்கு. நீங்கள் இது வாங்கி ட்ரை பண்ணி பாருங்க. இது வந்து 180 ருபீஸ் தான். ஜம்ப் ஃப்ராக் இப்போ புதுசாக விட்டுருக்காங்க 180 ருபீஸுக்கு. அவாஸ் மாடலில் இருக்கும் ஃப்ராக்கு. ஃப்ராக் ரொம்பவே நல்லா இருக்கு. நான் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். ஃப்ராக் பார்த்தீங்கன்னா அந்த இது எப்பயுமே 2 போஸ் கொடுத்துப்பாங்க. இதை நம்ம கழட்டி விட்டுட்டு நம்ம மீன் பிடிக்கும்போது பிடிச்சிக்கலாம். ஃப்ரெஷ் வாட்டர்லாம் யூஸ் பண்ணுவீங்க, அதனால இந்த 2 யூஸ் பண்ணலாம். ஜம்ப் ஃப்ராக் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் யூஸ் பண்ணிட்டு இருப்பீங்க. அதோட ரிசல்ட் எப்படி இருக்குன்னு தெரியும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதில் வந்து நிறைய ஸ்ட்ரைக்கு வரும். பார்த்தீங்கன்னா அதே மாதிரி நிறைய மீன் மிஸ் ஆகும். ரொம்ப நல்லா இருக்கும். இந்த வித்தியாசமாக ஃப்ராக் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா வாங்கி ட்ரை பண்ணுங்க. ஓரளவுக்கு நல்லா ஃபன்னாகவும் இருக்கும் ஃப்ராக். இன்னைக்கு இதை வச்சு எப்படி ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோ இந்த கவாஸ் ஃப்ராக்கு நான் போடுறேன், வீடியோ பார்க்குறேன். இன்னைக்கு இந்த ஃப்ராக்ல எப்படி இருக்குமா ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்கிறேன். அடச்சை, சரியான ஜம்ப்பு. கவாஸ் ஃப்ராக்ல ஒரு சின்ன சைஸ் மீன், ஒரு 1/2 கிலோ அந்த மாதிரி சைஸ் வரும். ஊக்கம் பார்த்தீங்கன்னா கண்ணுக்கு டேரி இருக்குது, நல்லா ஊக்கப்பு மீன். இந்த மாதிரி ஃப்ராக்லாம் யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் லிப் ரிப்பர் யூஸ் பண்ணிக்கணும். ஏன்னா பார்த்தீங்கன்னா அது வந்து ஊக்கம் ரிமூவ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா கையில் ஏறிடும். லிப் ரிப்பர் யூஸ் பண்ணது நல்லா தான் இருக்கும். சொன்ன மாதிரியே கையில் ஏறிடலாம். இந்த மீன் பார்த்தீங்கன்னா சரியாக வீடியோ எடுக்க முடியல. ஏதோ ஜம்ப் ஃப்ராக்கில் தான் மாட்டிருக்கு. நல்லா ஊக்குது. பார்த்தீங்கன்னா 2 மீனுமே கண்ணில் தான் அடியாக இருக்குது. ஜம்ப் ஃப்ராக்கில் அப்பெல்லாம் மேக்ஸிமம் மீன் மாட்டுறது இப்பெல்லாம் கண்ணில் மட்டும் தான் மாட்டுது. வீடியோ தான் சரியாக எடுக்க முடியல. என்னடா இது? பெருசா? மீன் எடுத்துகிட்டு வந்தா மீனை கவர் பண்ணிடு. பெருசுடா. அப்படியே கொடு. பார்த்தேன்னா தெரியும், நல்ல சைஸு. ஓரளவுக்கு ஒரு 800 கிராம் சைஸ் அந்த மாதிரி சைஸ் வரும் மீன். 1 கேஜி வருமாடா? 1 கேஜி இருந்தது. ஒரு 1 கிலோ சைஸ் இருக்கும் மீன்.
பார்த்தீங்கன்னா தண்ணிக்குள்ளே இருக்கும் சுற்றி ஸ்பாட் வந்து, அதனால் மீனெல்லாம் வெளியே எடுத்து காமிக்க முடியாது. அப்படியே பாருங்கள், ஹவாஸ் ப்ராக்கில் தான் பிடிச்சிருக்கோம். நல்ல சைஸு மீன். ஊக்கும் நல்லா ஊக்கு, 2 ஊக்குமே நல்லா தான் சேமாக தான் ஏறுது. ஆக்ஷன் நல்லா தான் இருக்குது ப்ராக்கில். நல்லா குதிச்சு வரனால ஆக்ஷன் நல்லா சூப்பராக இருக்குது. ஆனால் மீன் தான் நல்ல சைஸு. மூச்சு விட முடியாமல் இல்லையா? ஏய் பெருசுடா. பெருசு தான்டா. சிறுசு தானே? பெருசு. இது பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்ல சைஸு. இதுவும் பார்த்தீங்கன்னா தெரியும், ரெக்கையெல்லாம் அப்படி இருக்குது. நல்ல சைஸு மீன், நல்ல கலரு. நல்ல சைஸ் மீன். பார்த்தீங்கன்னா வந்து ஃப்ராக்குன்னு பார்த்தீங்கன்னா நல்லா குதிச்சு வரனால நல்லா ஆக்சன் இருக்கனால மீன் நல்லாவே அடிக்குது. ஒரு முக்கால் கிலோ சைஸ் இருக்கும்டா. இருக்கலாம். இது ஒரு முக்கால் கிலோ சைஸ் வரும். நல்ல சைஸு மீன், நல்ல கலரு. இதுதான் ஒரிஜினல் நாட்டுறாள். 180 ரூபீஸ்க்கு சம் ஃப்ராக்கில் இது ஒருத்தான ஃப்ராக் தான். 180 ரூபீஸ் தான் அந்த ஃப்ராக்கு. கண்டிப்பாக வாங்கி ட்ரை பண்ணலாம். நான் ஏதாச்சும் ஃபிஷிங் நேக்கல்ஸ் கான்டாக்ட் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், வேணுங்கிற வாங்கி ட்ரை பண்ணி பாருங்க. இன்னைக்கு பிடிச்ச மீன் ஃபுல்லாக இதான். இந்த மீன் ஃபுல்லாமே இந்த ஹவாஸ் சம் ஃப்ராக்கில் தான் பிடிச்சேன். ஃப்ராக் பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே நல்லா இருக்குது. ஃப்ராக் ஆக்ஷனும் ரொம்ப நல்லாவே இருக்குது. அது 180 ரூபீஸுக்கு நல்லா ஒருத்துன்னு தான் சொல்லுவேன் அந்த ஃப்ராக்கு. பிடிச்சிருந்தா நீங்கள் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். நான் ஏதாச்சும் ஃபிஷிங் நேக்கல்ஸ் கான்டாக்ட் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ஊக்கும் நல்லா தான் இருக்குது. ஃப்ராக் பார்த்தீங்கன்னா ஆக்ஷன் எப்படி குதிச்சு வரனால ஆக்ஷனும் ரொம்ப நல்லா இருக்குது. ரிசல்ட் ரொம்ப நல்லா தான் இருக்குது. ஒரு 180 ரூபீஸ்க்கு ஜம்ப் ஃப்ராக் நீங்கள் வாங்கி ட்ரை பண்ணணும்னா இது ஒரு மஸ்ட் ட்ரைன் தான் நான் சொல்லுவேன். நீங்கள் ஏதாச்சும் ஃபிஷிங் நேக்கல்ஸ் கான்டாக்ட் நம்பர் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். ஃப்ராக் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.